Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு current affairs 7 and 8க்கு நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போ ஆல்ரெடி நம்ம 5 and 6க்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏப்ரல் ஸ்டார்ட்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நான் வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் கீழே தரேன். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து 7th and 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் எப்பயும் போல் முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7 சரியா. ஏப்ரல் 7 வந்து என்ன அப்படின்னா உலக சுகாதார தினம். எந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால தான் இந்த உலக சுகாதார தினம் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதோட முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1948 வந்து நடந்திருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த வருஷத்தோட கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட என்னது கருத்துரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஏப்ரல் 8 சர்வதேச ரோமானி தினம். இது என்ன அப்படின்னா 1971 வந்து ஐக்கிய பேரரசு வந்து முதல் உலக ரோமானி காங்கிரஸை வந்து உருவாக்கி இருக்கும். அதை நினைவு கூறுற விதமாக தான் இப்போ நம்ம ஏப்ரல் 8 வந்து சர்வதேச ரோமானி தினம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கண் பார்வை இழப்பு தடுப்பு வாரம் வந்து நம்ம இது கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க கொஸ்டின்ஸ். எந்த மாநிலம் வந்து வேகமாக பரவி வரும் தட்டம்மை நோயை வந்து கட்டுப்படுத்த அவசர கால தடுப்பூசி இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேசம் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த தட்டம்மையோட வைரஸ் பேர் என்ன அப்படின்னா பாராமிக்சோ வைரஸ். இது வந்து எதுனா காற்று வழியால் பரவுற ஒரு நோய் தான் வந்து இந்த தட்டம்மை. இது வந்து இருமல், அந்த தும்மல், அதுக்கப்புறம் சுகாதாரமற்ற காற்று மூலியமா என்ன பரவுது அப்படின்னா இந்த தட்டம்மை வந்து பரவுது. இதுல வந்து இதுக்கு அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா அரிய காய்ச்சல், இருமல், அப்புறம் சளி, கண் வந்து சிவந்துரும், அப்புறம் தோல்ல வந்து தடுப்புலாம் வரும். இதெல்லாம் இதுக்கான அறிகுறி சரியா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எந்த திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறை கொள்முதல் சபை சரியா. இந்திய விமானப்படைக்கான மறைந்து தாக்கும் திறன் கொண்ட ஆளில்லா போர் விமானங்களை வந்து யூசிஏவிஸ் அப்படின்னா அன்மேன்டு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் சரியா. அன்மேன்டு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து கொள்முதல் செய்ய வந்து ஒப்புதல் அளித்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காதக் திட்டத்தின் கீழே தான் இந்த விமானங்களை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த இது அமைப்புன்னு பாருங்க DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த திட்டத்துக்கு இந்த அமைப்பின் கீழே தான் வந்து இது நடக்குது இந்த திட்டம். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து இப்போ நேம் மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆரா அப்படின்னா தன்னிச்சையான ஆளில்லா ஆய்வக விமானங்கள். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோனாமஸ் அன்மேன்டு ரிசர்ச் ஏர்கிராஃப்ட் தான் இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜியோபார்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது 2013 to 14. இதை எதுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியோபார்சி அப்படின்னா பார்சி சிறுபான்மை மக்களோட மேம்பாட்டுக்காண்டி தான் இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலம் வந்து அவங்களோட மக்கள் தொகை வந்து குறைவதை வந்து தடுக்கிறதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் பார்த்தோன்னா இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தோன்னா அந்த மக்களுக்கு வந்து கருவுறுதல் சிகிச்சை, கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குடும்ப ஆதரவு வந்து சேவைகளை வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வழங்கியிருக்காங்க. இப்போ எதுக்கு இதை ரீசெண்டாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அந்த பார்சி திட்டத்தில் வந்து இப்போ அதோட புதிய பதிவுகள் அப்போ ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டே வருவாங்களே, இப்போ அதில் வந்து 300 பேர் வந்து 300 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்குன்றனால இப்போ இது ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து என்ன இருக்கு இந்த திட்டத்தின் கீழே மக்கள் வந்து மேம்பாடு வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க IUCN செந்நிற பட்டியலில் எளிதில் பாதிக்கக்கூடிய இனமாக எந்த விலங்கு வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னா கலைமான் சரியா. IUCN அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ன்ற இந்த அமைப்பு வந்து ஒரு செந்நிற பட்டியல் வச்சிருக்காங்க. செந்நிற பட்டியல் ரொம்ப பாதிக்கக்கூடிய இனம். இந்த இனத்துல எந்த வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ கலைமான் வந்து வச்சிருக்காங்க. இதை ஏன் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்னா இப்போ கடைசியாக வந்து 1927 தான் இந்த கலைமான்கள் இனம் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வந்து காணப்பட்டிருக்கும். இப்போ அடுத்து எப்படின்னா 2026 வந்து சத்தீஸ்கர் காடில் வந்து தென்பட்டிருக்கிறதுனால இப்போ இந்த நியூஸை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். 1972 வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் மேற்கு எல்லை பகுதிகளில் சாலைகளை வந்து மேம்படுத்தவும் பராமரிக்கவும் எந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேத்தக் திட்டம் 1980 வந்து தொடங்கியிருப்பாங்க. எந்த அமைச்சகத்துக்கு கீழே அப்படின்னா எல்லை சாலைகள் பாதுகாப்பு, அதாவது பார்டர்ஸ்
ரோடர்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பின் கீழ் தான் இந்த சேத்தக் திட்டத்தை மேற்கு எல்லை பகுதி சாலைகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் தொடங்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து முக்கியமாக எங்கெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களில் வந்து இது வந்து முக்கியமாக செயல்பட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ரோடு வெல் டிராவல்டு சுயசரிதை நூல் வந்து யாரோடதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே ராகவனோடது. இவர் வந்து முன்னாள் மத்திய புலனாய்வுத்துறை இயக்குனராக இருந்திருக்காரு. இப்போ அவர் எழுதின சுயசரிதை நூல் தான் வந்து ரோடு வெல் டிராவல்டு. அடுத்து வந்து 2026 ஒன் ஹெல்த் உச்சி மாநாடு வந்து G7 தலைமையில் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பிரான்சின் லியோன் நகரில் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் ஹெல்த் வந்து எதை இது பண்ணுது அப்படின்னா மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை வந்து ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்காண்டி இந்த ஒன் ஹெல்த் உச்சி மாநாடு வந்து G7 தலைமையில் வந்து இப்போ பிரான்சின் லியோன் நகரில் வந்து நம்மளுக்கு நடத்தியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு பாரத் பழங்குடியினர் திருவிழா. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியில் நடந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா பழங்குடியினர் கலாச்சாரம், கைவினைப் பொருட்கள் மற்றும் தொழில் முனைவரை வந்து மேம்படுத்துவதற்காண்டி மத்திய விவகார அமைச்சத்தால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026. எங்கே நடந்துச்சுன்னா புதுடெல்லி. நெக்ஸ்ட் வந்து இந்திய நாட்டின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன் வந்து இந்த எவ்வளோ அப்படின்னா 56 ஜிகாவாட். சரியா, கடந்த ஆண்டு வந்து சேர்த்து 6.05 ஜிகாவாட்டை சேர்த்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஜிகாவாட் அப்படின்னா 56 ஜிகாவாட்டில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேபாளத்தின் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5364 மீட்டர் உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் அடிவார முகாமுக்கு 14 நாட்களில் மிதிவண்டியில் சென்று சாதனை படைத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீராங்கனை வந்து திவ்யா சிங் அப்படின்றவங்க தான் இந்த சாதனை வந்து இப்போ படைச்சிருக்காங்க. ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து டிஎன்பிசி ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டியில். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.